ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டக்காய் ஏலகிரி போகும்போது வாங்கினது. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. தண்ணியில் போடலாம் கருத்துரும். குழம்ப நல்ல எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கின வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. க்ளீன் பண்ணி வச்ச சுண்டக்காவை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. நறுக்கின தக்காளி, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சுண்டக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடுங்க. சுண்டக்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சதும் கரைச்சி வச்ச புளி அதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்த உடனே வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறமா கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுண்டக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.